ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரிவர் ஆஃப் பிளட் என்ற இங்கிலீஷ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது VR OTTல தமிழ் அவைலபிளாக இருக்கு. இது நரமாமிசம் சாப்பிட்ற காட்டுவாசிங்க கிட்ட மாட்டி எப்படி தப்பிக்கிறாங்கன்ற ஒரு சர்வைவல் த்ரில்லர். இதோட கதையில ரெண்டு கப்பல்ஸ் அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிற ரிசார்ட்டுக்கு ஒரு ட்ரீம் வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடுற நதி வழியா போனா உண்மையான காட்டை ரசிக்கலான்னு ஒரு கயாக்கிங் ட்ரிப்புக்கு பிளான் பண்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கைடோட காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க காட்டுக்குள்ள டீப்பா போய் தங்கிட்டு அடுத்த நாள் திரும்புறதா பிளான். அப்படி போகும்போது ஒருத்தர் பண்ண தப்புனால மனுஷங்களை கொண்டு நரமாமிசம் சாப்பிடுற பழங்குடியினர் கிட்ட மாற்றாங்க. இதுக்கப்புறம் உயிரோட திரும்பி வந்தாங்களா இல்லையா என்பதுதான் இதோட மீதி கதை. இந்த மாதிரியான ஒரு பிரமைஸ் நிச்சயமா நம்மளோட ஆர்வத்தை தூண்டும். அதுக்கேற்ற மாதிரி அந்த அடர்ந்த காட்டை கேமரா பிடிச்ச விதம், நதி போற வழி, இளம் ஜோடிங்க, முகத்துல சாயத்தை பூசிக்கிட்டு கொடூரமான காட்டு மனுஷங்களோட கூட்டம், அவங்க திடீர்னு தாக்கி கொள்ற விதம்னு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துது. ஆனால் நாம் இதே டைப் சர்வைவல் த்ரில்லர்களை நிறைய பார்த்துருக்கிறதுனால இதில் என்ன புதுசாக இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையோடு கொடுத்துருக்காங்கன்னு தேடுவோம், எதிர்பார்ப்போம். ஆனால் இது ஆரம்பத்தில் இருந்தே முட்டாள்தனமான சம்பவங்களை வச்சே கோர்த்துருக்காங்க. அதனால தான் இது தியேட்டருக்கே வராமல் 31 ஜான் VODலையும் 14 February 2025 DVD OTTன்னு போயிடுச்சு. இதில் சாக போகிற அத்தனை பேரும் எந்த வழியில் வந்தாங்களோ அந்த வழியில் ஓடாமல் என்னை நீ தாராளமாக கொள்ளலான்னு காட்டுவாசிங்க இருக்க பகுதிக்கு தான் ஓடுற மாதிரி எடுத்திருப்பாங்க. இன்னொரு இடத்துல ஒரு கேரக்டர் தூக்கம் வரலன்னு நடுராத்திரில அவர் படகுக்கு பதிலாக கைடோட படகு எடுத்துக்கிட்டு ரிவர்ல போயிடுவாராம். மற்றவங்க எப்படியோ அவரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா அவர் சில டைலாக்ஸ் பேசுவார் பாருங்க, எரிச்சலோட உச்சத்துக்கு போயிடுவீங்க. இதுல வர ரெண்டு கேரக்டர்களும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னு வேற சொல்றாங்க. ஆனா அதுக்கான அறிகுறியே இருக்காது. அதுல ஒருத்தன் ஃப்ரெண்டோட வைஃப் கிட்ட தகாத உறவு வச்சிருப்பான். என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ, கதை எப்படி போறதால அந்த காட்டு மனுஷங்க பண்றதெல்லாம் நமக்கு கொடுமையா தெரியாது. ஆனா ஒரு நல்ல விஷயம், இந்த கொடுமை எல்லாம் 86 நிமிஷம் தான், சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். அதனால இந்த படத்தை உங்களுக்கு பொழுதுபோக்கலன்னா பாருங்க. இந்த படத்தோட கதையில வர இடம் எங்கன்னு சொல்லப்படல. ஆனா இது தாய்லாந்து காட்டுல ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இதுல கொஞ்சம் அடல் சீனும் நிறைய ரத்த கலரும் இருக்கிறதுனால பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு சுவாரஸ்யமான விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.